தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஒல்லியக்குடி கிராமத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கவுள்ள கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கரும்பின் உயரம், தடிமன் ஆகியவை சரியாக உள்ளதா என பார்வையிட்ட அவர் கரும்பு கொள்முதலுக்கான உரிய தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில்பட்டி நகராட்சி ராமசாமி தாஸ் பூங்காவில் உள்ள பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு 57 தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவுகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வீராமுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சப்த கன்னிகள் கங்கையம்மன் ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அப்போது சப்த கன்னிகள் மற்றும் கங்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கிறிஸ்தவர்கள் தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் அதனை தடுக்க தவறிய பாஜக அரசை கண்டித்தும் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயத்தைச் சேர்ந்த பாதிரியார்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் சான்றிதழ் வழங்கும் பணி தொடங்கியது. பாலமேட்டில் டாக்டர் தங்கபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ஹரிகிருஷ்ணன், பணியாளர்கள் கலந்து கொண்டு காளைகளை பரிசோதித்து தகுதி சான்றிதழ்களை வழங்கினர். கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சாம்பியன்ஷிப் சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டியில் சென்னை வேங்கிவாசல் பகுதியில் இயங்கி வரும் ட்ரீம்ஸ் கேச்சர் அகாடமி சார்பில் 32 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு 16 தங்கம், 10 சில்வர், 1 வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்று அசத்தினர். இந்நிலையில் சென்னை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சியாளர் முத்துக்குமார் சால்வை மற்றும் சந்தனமாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். வணக்கம். வேங்கவாசல்ல இருக்கிற ட்ரீம் கேச்சர் அகாடமில இருந்து கோவால நடந்த இன்டர்நேஷனல் சிலம்பம் அண்ட் கராத்தே சாம்பியன்ஷிப்பாக நாங்கள் போயிருந்தோம். ஒரு 32 பேர் போயிருந்தோம். எங்கள் மாஸ்டரோட ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு 1000க்கும் மேற்பட்ட பசங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் நான் சிலம்பத்தில் 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக் இது 2த்துலையும் கலந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். வணக்கம், நான் வேங்கிவாசல்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் சிலம்பத்தில் ட்ரீம் கேச்சர் அகாடமி நாங்கள் கோவாவுக்கு போயிருந்தோம். நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிருந்தோம். அதில் நான் கோல்டு மெடல் வச்சுருந்தேன். சிலம்பத்துலேயும் கோல்டு மெடலு, கராத்தேலையும் கோல்டு மெடல் வச்சுருந்தேன். ஏன்னா கராத்தே, சிலம்பம் இது போன்ற பயிற்சிகள் நமக்கு ஏற்படக்கூடிய நேர்மறையான எண்ணங்களை தோற்கடித்து நம்ம ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு மிகவும் ஒரு வலிமையை தரக்கூடிய பயிற்சி இது. என்னோட பேர் சிகான் முத்துக்குமார். நான் கராத்தே சிலம்ப பயிற்சியாளராக இருக்கிறேன். மத்திய அரசின் புதுமை அமைச்சகம் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் இணைந்து நடத்திய மெகா ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் SAH 2025 இறுதிப் போட்டியில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை சேர்ந்த 14 அணிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 9 அணிகள் தேசிய வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் SAH 2025 அதிக தேசிய வெற்றியாளர்களை பெற்ற கல்வி நிறுவனமாக சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இந்த வரலாற்று சாதனைகளை கொண்டாடும் வகையில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. நான் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியிலிருந்து படிச்சுதான் இவ்வளோ பெரிய காலேஜுக்கு வந்திருக்கோம். இந்த காம்படிஷன்ல நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இப்போ நீங்க அரசு மகளிர் எந்த அரசு பள்ளியில படிச்சாலும் நீங்க தொடர் முயற்சியோடு இருந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஒரு லாஸாவே இருக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவாகவும் இருக்கக்கூடாது. நீங்க பேக்ரவுண்ட் வச்சு பார்க்காதீங்க. நீங்க ஃப்ரண்ட் நீங்க ஹார்ட் ஒர்க் போயிட்டு கன்சிஸ்டன்ஸா நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எல்லாமே சாதிக்க முடியும். புதுக்கோட்டை மாவட்ட தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை
மாவட்ட ஆட்சியர் அருணா துவக்கி வைத்தார். இம்முகாமில் 18 துறைகளைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர்கள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு உடல் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இதேபோல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை எல்கே நகர் பகுதியில் முருகன் என்பவர் நடத்தி வரும் கோழிக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ராவை முன்னிட்டு நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு கலசாபிஷேகம் செய்து மலர் மாலைகள் வில்வ இலைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.